ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் முகபத் ராய். லாஸ்ட்டாக என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ் வரைக்கும் பார்த்துருப்போம். வென் டயக்ராமில் ஆரம்பித்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ் வரைக்கும் பார்த்துருப்போம். இன்றைக்கி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.4 வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, சரி, டேரெக்டாக ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபைன். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ஃபைண்ட் த யூனியன் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் செட்ஸ். சரியா, இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், செகண்ட் ப்ராப்ளம் அண்ட் ஃபிஃப்த்து ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இதில் எல்லாமே கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் அட்வான்ஸாகவும், ரொம்ப அட்வான்ஸ் இல்லை, கொஞ்சம் அந்த ப்ராப்ளத்தை விட உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்த ப்ராப்ளத்தை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்க ப்ராப்ளம் மட்டும்தான் நான் இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். மற்ற ப்ராப்ளம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே மேத்தமெட்டிக்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணனா மட்டும்தான் வரும். சரிங்களா, அதான் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, அப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃபைன். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ஃபைண்ட் த யூனியன் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் செட். சரி, இதில் வந்து தேர்டு ப்ராப்ளம் பாருங்கள். செட் ஏ கொடுத்துருவாங்க. ஏ எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் அண்ட் மல்டிபிள் ஆஃப் 3. பி சச் தட் பிங்கிற அடுத்தது இது ரெண்டுக்கு யூனியன் கண்டுபிடிக்கணும். பி எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 6. சரியா, இப்போ ஃபஸ்ட்டு இது பாரு, என்னென்னா எக்ஸ் இஸ் அ கிவன் எழுதிக்கிறேன். சரியா, ஏ எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் அண்ட் மல்டிபிள் ஆஃப் 3. பி என்ன கொடுத்துருக்கான், எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 6. சரியா, இப்போ இது ரெண்டுமே கொடுத்துட்டான். இப்போ நீ ஃபஸ்ட்டு இதில் என்ன 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 பண்ணலான்னு பாரு. ஏன்னு எடுத்துக்கிற. ஏவை நீ எப்படி எழுதலாம், 3யோட மல்டிபிள்ஸு. அப்போ 1 × 3, 2 × 3 6, 3 × 3 9, 4 × 3 12. நீ அதாவது 3 6 9 அப்படின்னு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுக்கலாம். அப்போ எவ்வளவு தூரம் வரும், n × 3 வரைக்கும் தான் அங்கே இருக்கும். என்னங்கிறது இன்ஃபினிட்டி. அந்த என்னங்கிற அந்த கடைசி × 3 அந்த அளவுக்கு தான் அந்த ஏங்கிற செட்டு இருக்கும். சரியா, அடுத்து பிங்கிற செட்டு. பின்னு என்னது 1, பிங்கிறது என்ன சொல்கிறேன், லெஸ் தென் 6ன்னு சொல்லிட்டான். 1 2 3 4 5 அங்கே 6 நான் எழுதிட்டேன். எழுதுறப்ப கொஞ்சம் கை தவறி எழுதியாச்சு, அதனால் அதையும் சேர்த்து அந்த கர்லி ப்ராக்கெட்டில் போட்டேன். 5 வரைக்கும் தான் எழுதணும், லெஸ் தென் 6 தானே இது. இப்போது இந்த ரெண்டையுமே யூனியன் பண்ண சொல்கிறாங்க. யூனியன் பண்ண சொல்லலாம், என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ரெண்டையும் சேர்த்து எழுதணும், அவ்வளோதான். 1 2 1 × 3 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஓகே, அடுத்தது 4. சரியா, 5 6, இங்கே 6 இல்லை, அங்கே 2 × 3 6 இருக்குது. அது அடுத்த 9, அடுத்தது 12, 4 × 3 12, அப்படியே 2 n × 3 இது வரைக்கும். அவ்வளோதான் இதோட இது, அவ்வளோதான். சரியா, இதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ஏ யூனியன் பி. இந்த மெத்தடில் நம்ம போடுறோம். சரி, இது வந்து ஃபஸ்ட்டு இதில் தேர்டு சப் ப்ராப்ளம் தேர்டு. சரியா, அடுத்தது சப் ப்ராப்ளம் ஃபோர்த், அதுவும் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஏ சச் தட் எக்ஸ் இஸ் த நேச்சுரல் நம்பர் எக்ஸ் கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. அவ்வளோதான். அப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா 2 3 4 5 6 இருக்கும் ஏல. சரி, அடுத்தது பி எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் எக்ஸ் கிரேட்டர் தென் 6 லெஸ் தென் 10. சரியா, அப்போ என்ன இருக்கும், 7 8 9 இருக்கும். சரியா, 10ம் வராது 6ம் வராது. ஓகே, அப்போ ஏ யூனியன் பி இங்கே கேட்குறாங்க. சரியா, ஏ யூனியன் பி அதில் என்ன அப்படின்னு கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுவேன், ஏ யூனியன் பி என்ன பண்ணுவேன், அப்போ ஃபஸ்ட்டு என்னது 2 3 4 5 6. ஏன்னா கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. 6 வரைக்கும் எழுதலாம், 2 3 4 5 6. அடுத்து பாரு, கிரேட்டர் தென் 6 லெஸ் தென் 10. சரி, அப்போ என்னது 7 8 9 10 வரக்கூடாது. அப்போ ஏ யூனியன் பி என்னது 2 3 4 5 6 7 8 9 10. சரி, 10 வராது, 9 வரைக்கும் தான். சாரி, 10 வராது, 9 வரைக்கும். சரியா, தேர்ஃபோர் அதை வந்து நான் செட் பில்டர் ஃபார்மில் எழுதுனா ஏ யூனியன் பி விச் இஸ் எக்ஸ் சச் தட் எக்ஸ் கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 10 எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர். ஆமாம் பாரு, அது எப்படி இருக்கு பாரு, கிரேட்டர் தென் 1. ஆமாம், 2லேருந்து தொடங்குது, லெஸ் தென் 10, அப்போ 9 வரைக்கும் வருது. அவ்வளோதான், அதுதான் வந்து நான் செட் பில்டர் ஃபார்மில் அது எழுதுறேன். சரியா, அப்போ வந்துட்டு அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து சப் ப்ராப்ளம்ஸ் 1 2 3. சரி, ரோமன் லெட்டர் 1 2 3 வந்து ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போவுமே மேத்தமெட்டிக்ஸ் வந்து நான் எவ்வளவு தான் கிளாஸ் எவ்வளவு தியரி நீங்கள் பார்த்தீங்கனாலும் நீங்கள் பேனாவை பிடிச்சி நீங்கள் போட்டால் தான் மேத்தமெட்டிக்ஸ் வரும். சரியா, அதனால தான் அதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அது சிம்பிளாக இருக்கும். சரியா, நான் இப்போ கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுது, அதே மாதிரி முன்னாடி அந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சிம்பிள். ஓகேவா, சரி, அடுத்தது வந்துட்டு செகண்ட் ப்ராப்ளம். சரியா, லெட் அது கொடுத்துருக்காங்க. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி. சரியா, பி இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி. சரியா, இஃப் இஸ் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. சரியா, இஸ் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு கேட்டிருக்காங்க. ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட் இஸ் ஏ யூனியன் பி, இது ரெண்டு தான் அங்கே கேள்வி. சரியா, சொல்யூஷன் கிவன் தட் என்ன கொடுவாங்க, தே ஆஸ்க் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள்,
ஏ வந்து ஏ கமா பி இருக்குது, பியில் பாருங்கள் ஏபிசி இருக்குது. இங்கே பி வந்து பாருங்கள் யூனிவர்சல் செட்டாக ஆக்ட் ஆகுது. ஏபிசி இத்தனை எலமெண்ட் இருக்குது. ஆனால் இங்கே ஏல பாருங்கள் ஏவும் பியும் தான் இருக்குது. அப்போ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பினா ஆமாம் ட்ரூ தான். ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி கரெக்ட். ஓகே எஸ் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. ரெண்டாவது பாருங்கள் தே ஆஸ்க் வாட் இஸ் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி என்னது? ஏபிசி. இது வந்து பியில் வந்துட்டு சரி ஏல வந்து ஏபி, பியில் வந்து ஏபிசி இருக்குது. அப்போ ஏ யூனியன் பி என்னது? நம்ம ப்ராப்பர்ட்டியை வச்சும் சொல்லிடலாம், இல்லைன்னா வந்து நம்ம போட்டு பார்த்துன்னு சொல்லிடலாம். ப்ராப்பர்ட்டியை வச்சு சொல்லிடலாம் இஃப் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி, ஏ யூனியன் பி சொல்லிட்டு பி பாரு ஏ சப்செட்டாக இருக்குது. அப்போ யூனிவர்சல் செட்டு தானே வரும். நம்ம ஆல்ரெடி அந்த ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம் ஓகேவா. அப்போ யூனிவர்சல் செட்டு தான் வரும். அப்போ வந்துட்டு ஏ யூனியன் பி விச் இஸ் ஈக்குவல் டு பி. அவ்வளோதான். இது வந்து செகண்ட் ப்ராப்ளம் முடிஞ்சுது. தேர்டு ப்ராப்ளம் ஹோம்ஒர்க்கு. தேர்டு ப்ராப்ளம் வந்து இந்த செகண்ட் ப்ராப்ளத்தோட பேஸ். இந்த செகண்ட் ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி தான் அந்த தேர்டு ப்ராப்ளம் வருது. இல்லை இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வச்சும் போடலாம். தேர்டு ப்ராப்ளம் எல்லாம் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே புக் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, எல்லாருமே சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் புக் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, அது சிபிஎஸ்சியோட என்சிஆர்டியோட அந்த இதுலேருந்து தான் நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன். புக் இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாராவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டேட் போர்டு பசங்க யாராவது பார்க்குறீங்க, உங்களுக்கு அதில் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக பண்ணித்தரேன். சரிங்களா, அது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷோராக பண்ணித்தரேன். ஓகே சரி. அடுத்து ஃபோர்த்து ப்ராப்ளமும் ஹோம்ஒர்க் தான். ஃபோர்த்து ப்ராப்ளம் இந்த மாதிரி தான் ஈஸியான ப்ராப்ளம். நான் ஹோம்ஒர்க்காக உங்களுக்கு கொடுத்தது பூராமே ஈஸியான ப்ராப்ளம். நான் போடுறது கொஞ்சம் அட்வான்ஸாக, நான் போடுறதே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுவே இந்த நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கு கொடுத்தத விட கொஞ்சம் இதாக இருக்கிறனால அது போடுறேன். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க ஹோம்ஒர்க்லாம் எவ்வளோ சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஷோராக. யார் வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஷோராக. சரியா, ட்ரை பண்ணால் மட்டும்தான் மேக்ஸ் வரும். ஓகே சரி. ஃபிஃப்த்து ப்ராப்ளம். சரி, ஃபிஃப்த்து ப்ராப்ளமும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். சரி, சிக்ஸ்த்து ப்ராப்ளம். சரியா, சிக்ஸ்த்து ப்ராப்ளம் வந்துட்டு இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3, 5, 7, 9, 11 ஏன்னு ஒரு செட் இருக்குது. அது பி வந்துட்டு 7, 9, 11, 13, சி வந்து 11, 13, 15, டி வந்து 15, 17. ஃபைண்ட். சரியா, ஏ இன்டர்செக்ஷன் பி, பி இன்டர்செக்ஷன் சி, இதெல்லாம் தனித்தனியாக கொஸ்டின் சப் ப்ராப்ளம்ஸு. ஏ இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி, அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் டி, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி, ஏ இன்டர்செக்ஷன் டி, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் டி. சரியா, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. இந்த 9 இதுவும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, இது வந்து கொஞ்சம் யூனியனில் வந்து நம்ம யூனியனில் இன்டர்செக்ஷனில் இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். சரியா, அந்த ஃபோர்த்து இதெல்லாம் வந்து ஐ திங்க் யூனியனோட ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் இருக்குது யூனியனோடது. அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இது இன்டர்செக்ஷனில் இருந்ததுனால இது நான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஏன்னா இன்டர்செக்ஷனில் எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணாதனால இதை ஒர்க் அவுட் பண்ணேன். சரியா, இது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அடுத்தது இதில் ஃபர்தராக இன்டர்செக்ஷனில் வரதெல்லாம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான். ஓகே சரி, ஃபஸ்ட்டு கிவன் எடுத்துல தரேன். கிவன் என்ன அப்படின்னா ஏ என்ன கொடுத்துருக்காங்க 3, 5, 7, 9, 11. பி என்ன கொடுத்துருக்காங்க 7, 9, 11, 13. சரி, சி என்ன கொடுத்துருக்காங்க 11, 13, 15. டி என்ன கொடுத்துருக்காங்க 15, 17. ஓகே ஃபைன். ஃபஸ்ட் என்ன ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏக்கும் பிக்கும் பொதுவாக இன்டர்செக்ட் என்ன ஆகுது 3, 5, 7, 9, 11 ஏல இருக்குது. பியில் 7, 9, 11 இருக்குது, 13 இருக்குது. ரெண்டுக்கு பொதுவாக இன்டர்செக்ஷன் 7, 9, 11 அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லிடலாம். அடுத்து பி இன்டர்செக்ஷன் சி. சரியா, 7, 9, 11, 13. சரியா, சி பாரு 11, 13, 15 அவ்வளோதான். இது பாரு 11, 13 ரெண்டுக்குமே இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ 11, 13 அவ்வளோதான். அடுத்தது பாரு ஏ இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி. இதுக்கு அசோசியேட்டிவ் லான்னு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம். அதனால் நானே அந்த ப்ராக்கெட்டை போட்டேன். சரியா, அந்த அசோசியேட்டிவ் லா தெரிஞ்சதுனால தான் அந்த ப்ராக்கெட் என்னால் போட முடிஞ்சது. தெரியலன்னா போட முடியாது. அசோசியேட்டிவ் லா வந்து நம்ம லாஸ்ட் லெக்சரில் வந்து படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த அசோசியேட்டிவ் லாங்கிறது தான் அந்த ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அந்த ப்ராக்கெட்டை போட்டேன். நீ இந்த ப்ராக்கெட் இப்படி மாற்றி போட்டிங்கனாலும் அது ஒர்க் ஆகும். ப்ராக்கெட்டை சி இன்டர்செக்ஷன் டியை ஃபஸ்ட்டு பெராந்தசிஸ்குள்ளே உண்டு, ஏவை அதுக்கப்புறம் ரெண்டாவது பண்ணினாலும் போகும். இப்போ நான் இது போட்டிருக்கேன். சரியா, நீ அது வந்து நீ ட்ரை பண்ணிப்பார் ஷோராக. சரியா, அப்போ பாரு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கிறேன். சரியா, ஏ இன்டர்செக்ஷன் இப்போ ஃபஸ்ட் என்ன பாரு ஏ என்ன 3, 5, 7, 9, 11. சி வந்து 11, 13, 15. இது ரெண்டுக்குமே காமனாக என்ன இருக்குது 11 தான் இருக்குது. சரி 11 எழுதிட்டேன். இன்டர்செக்ஷன் டி. சரியா, இன்டர்செக்ஷன் டி. ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து 11 வந்துருச்சு. அதோட இன்டர்செக்ஷன் டி என்னது 15, 17. இது ரெண்டையுமே நான் இன்டர்செக்ட் பண்ணுறேன். பாரு இங்கே இது ரெண்டுமே டிஸ்ஜாயின்ட் செட்டு. பாரு 11, 15, 17 இது இருக்க காமனாக இருக்கா. அப்போ டிஸ்ஜாயின்ட் செட்டை நம்ம இதுவும் ப்ராப்பர்ட்டி தான். டிஸ்ஜாயின்ட் செட்டை இன்டர்செக்ட் பண்ணால் நில் செட்டு. இங்கே வந்துருச்சு நில் செட்டு. இங்கே நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண வேண்டாம், பார்த்தா தெரிஞ்சது. ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதையும் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா, ஷூர். சரி, அடுத்து ஃபோர்த்து ஏ இன்டர்செக்ஷன் சி. சரியா, பாரு ஏ வந்து 3, 5, 7, 9, 11.
சி பாரு 11 13 15. இப்போ இது ரெண்டுக்குமே காமனாக என்ன இருக்குது? 3 5 7 9 11 11 13 15 ரெண்டுக்குமே காமன் 11 மட்டும்தான் இருக்குது காமனாக. அவ்வளோதான் 11. அடுத்து பாரு பி இன்டர்செக்ஷன் டி. சரியா? பி இன்டர்செக்ஷன் டி பாரு. பி என்னது 7 9 11 13. பி என்னது 7 9 11 13. சரியா? டி என்னது 15 17. இது ரெண்டுமே பாரு டிஸ்ஜாயிண்ட் செட்டு பாரு 7 9 11 13. டி வந்து 15 17 ரெண்டுக்குமே காமனாக இல்லை. அப்போ இன்டர்செக்ட் பண்ணால் நில் செட். அவ்வளோதான். இப்போ இது ப்ராப்பர்ட்டி. அவ்வளோதான். நீ போட்டெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். நம்ம இது ப்ராப்பர்ட்டி டக்குன்னு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். போக போக தெரிஞ்சுக்கணும்ல, நீ போக போக ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஈஸியாக வந்துடும். ஓகே ஃபைன். சரி, தென் பி இன்டர்செக்ஷன் டி முடிச்சிட்டோம். அதாவது அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. இப்போ வந்துட்டு நான் பெராந்தசிஸ்குள்ளே இருக்குது. எப்போவுமே பெராந்தசிஸ் தான் ஃபஸ்ட்டு இது கொடுக்கணும். அப்போ நான் பெராந்தசிஸ்குள்ளே இருக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இது கொடுக்குறேன், ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். அப்போ லெட் பி யூனியன் சி. பி யூனியன் சி நான் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாரு பி என்ன 7 9 11 13. சி என்ன பாரு 11 13 15. ரிப்பீட் ஆகுது. நம்ம ஆனால் ரிப்பீட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் 7 9 11 13 15 அது மட்டும் எழுதுகிறேன். இது வந்து பி. சரியா? சரி, இல்லை பி யூனியன் சி, வெறும் பி இல்லை, 7 பி யூனியன் சி ரெண்டையும் சேர்த்து எழுதுகிறப்ப பி யூனியன் சி. ஓகே ஃபைன். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. ஏ பாரு 3 5 7 9 11. சரியா? இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. பி யூனியன் சி இப்போ கண்டுபிடிச்சோம்ல 7 9 11 13 15. சரியா? இப்போ இது ரெண்டையுமே நான் இன்டர்செக்ட் பண்ணுறேன். இன்டர்செக்ட் பண்ணால் என்ன ஆகுது? ரெண்டுக்குமே காமனாக என்ன இருக்குது? 7 9 11 அதான் காமனாக இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி வந்து 7 9 11. அடுத்து பாரு 7th ஏ இன்டர்செக்ஷன் டி. சரியா? ஏ பாரு 3 5 7 9 11. சரியா? டி பாரு 15 17. சரியா? டி வந்து 15 17. இங்கே எழுதியிருக்கேன், சாரி பாரு இங்கே காமிக்கிறேன். ஏவும் டியும் பாரு 15 17. சரியா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன், சரி ஒரு நிமிஷம், ஏ இன்டர்செக்ஷன் டி என்னது பாரு ரெண்டுமே டிஸ்ஜாயின்ட் செட்டு. 3 5 7 9 11 15 17. இது ரெண்டுமே காமனாக எதுவுமே இல்லை. இது ரெண்டுமே அப்போ நில் செட்டு தான். சரி, அது நில் செட்டு. ஓகே. அடுத்து பாரு 8th ப்ராப்ளம். ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் டி. சரியா? ஃபஸ்ட்டு பி யூனியன் டி நான் கண்டுபிடிக்கிறேன். சரியா? பி என்ன பாரு 7 9 11 13 யூனியன். சரியா? அடுத்து 15 17. டி வந்து 15 17. இது மொத்தமாக சேர்த்து எழுதணும் 7 9 11 13 15 17. அப்போ பி யூனியன் டி என்னது இதுதான். சரியா? பி யூனியன் டி என்னது 7 9 13 15 17. ஓகே. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன். ஏ என்னது 3 5 7 9 11. சரி, இன்டர்செக்ஷன் பி யூனியன் டி. பி யூனியன் டி இப்போ கண்டுபிடிச்சோம்ல 7 9 11 13 15 17. இது ரெண்டுக்குமே இன்டர்செக்ட் என்ன ஆகுது பாரு 3 5 7 9 11. இதில் பாரு 7 9 11 இது. அப்போ 7 9 11 தான் இதுக்கு ரெண்டுக்குமே இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ 7 9 11 தான் அதோட ஆன்சர். ஓகே. அடுத்தது 9th ப்ராப்ளம். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. சரியா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி பாரு. சரியா? ஃபஸ்ட்டு ஏ பாரு. ஏ என்னது இருக்குது? ஒரே செகண்டு, நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோன்னா சாரி ஒரே செகண்டு. சரி, ஏ பாரு ஏ இன்டர்செக்ஷன் பி. சரியா? ஏ பாரு 3 5 7 9 11. பி பாரு 7 9 11 13. ரெண்டுக்குமே இன்டர்செக்ட் என்ன இருக்குது? 7 9 11. இதுதான் வந்து ரெண்டுக்குமே இன்டர்செக்ட் ஆகுது 7 9 11. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது 7 9 11 எழுதியிருப்பேனா? சரி, 7 9 11. பி யூனியன் சி பாரு. பி ரொம்ப தூரம் போயிட்டணும். இல்லை, இங்கே தான் இருக்குது, கரெக்ட் தான். பி யூனியன் சி பாரு 7 9 11 13. அப்போ 15. இங்கே 11 13 இருக்குது. அப்போ 15 மட்டும் போட்டால் போதும். பி யூனியன் சி வந்து 7 9 11 13 15 அது போட்டிருக்கணும். சரி, 7 9 11 13 15. ஓகே. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது 7 9 11. பி யூனியன் சி என்னது 7 9 11 13 15. சரியா? இப்போ ரெண்டுக்குமே இன்டர்செக்ட் என்ன ஆகுது பாரு 7 9 11. பாரு இங்கே நல்ல ஒரு பியூட்டி நீ கவனிச்சின்னா 7 9 11 இஸ் அ சப்செட் ஆஃப் இது. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி பாரு, இது வந்து இங்கே யூனிவர்சல் செட்டாக இருக்குது. பி யூனியன் சி இது சப்செட்டாக இருக்குது பாரு. அப்போ நம்மளுக்கே தெரியுமே ப்ராப்பர்ட்டி வச்சு இங்கே நம்ம எப்படி எழுதிடுறோம். ஆனால் ப்ராப்பர்ட்டியும் பாரு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அப்போ வந்துட்டு ஒரு செட்டு சப்செட்டாக இருக்குன்னா அதை இன்டர்செக்ட் பண்ணுறேன்னா அந்த சப்செட்டு தான் அங்கே வந்து அந்த இன்டர்செக்ட் பண்ணுறதுக்கான ஆன்சராக வருதா? அவ்வளோதான். சரி, முடிஞ்சது. ஓகே ஃபைன். சரி, அடுத்தது வந்து 7th ப்ராப்ளம். இது கொஞ்சம் டெக்னிக்கலான ப்ராப்ளம், அதனால தான் டெக்னிக்கல் ப்ராப்ளம் எழுதியிருக்கேன். 7th ப்ராப்ளம் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். இது வந்துட்டு அந்த முன்னாடி அந்த கான்செப்ட்ஸு அதெல்லாமே தரவாக இருந்தீங்கிற பட்சத்துக்கு அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் வந்து சிம்பிள் ப்ராப்ளம். அதே மாதிரி வந்துட்டு இந்த நம்பர் சிஸ்டம் நல்ல தரவாக தெரிஞ்சவங்களுக்கான ப்ராப்ளம் இது. சரி, அந்த நம்பர் சிஸ்டத்தை அதே மாதிரி தெரியாதவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பியூட்டிஃபுல்லாக கற்றுக்கலாம், தப்பு இல்லை. பியூட்டிஃபுல்லாக நம்ம லேர்ன் பண்ணுறதை கற்றுக்கலாம். அதுக்கு தான் நான் இருக்கேன். ஓகே.
சரி, டெக்னிக்கல் ப்ராப்ளம் இது. சரியா? இஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பாரு நல்லா, இப்போ ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கான். ஏ சச் தட் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர். ஃபஸ்ட்டு செட் என்ன கொடுத்துருக்கான்? நேச்சுரல் நம்பர் கொடுத்தான். பி விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ஈவன் நேச்சுரல் நம்பர். எக்ஸ் என்னதாமா? ஈவன் நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துறான். சி விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஆட் நேச்சுரல் நம்பர். ஓகே. டி எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ப்ரைம் நம்பர். சரியா? ஃபைண்ட் என்ன சொல்லியிருக்கான்? ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏ இன்டர்செக்ஷன் டி, பி இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் டி, சி இன்டர்செக்ஷன் டி. இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம கண்டுபிடிப்போம். இது பாரு, சூப்பர். சரியா? செம்ம. இப்போ பாரு, ஏ வந்து என்ன செட்டு பாரு, ஏ இஸ் அ எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர். எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பருங்கிற செட்டு. சரியா? பி வரு எக்ஸ் இஸ் அன் ஈவன் நேச்சுரல் நம்பர். சரியா? நேச்சுரல் நம்பர்னா என்னன்னா 1லேருந்து இன்ஃபினிட்டி, 1 2 3 4 5 டு இன்ஃபினிட்டி, அது வந்து நேச்சுரல் நம்பர். ஓகே. ஈவன் நேச்சுரல் நம்பர்னா 2 4 6 8 10, இந்த கவுண்டில் 12, அடுத்த 14, அந்த மாதிரி இன்ஃபினிட்டி நோக்கி போகிறது ஈவன் நேச்சுரல் நம்பர். இங்கே என்ன பியூட்டி பாரு, எக்ஸ் நேச்சுரல் நம்பர், எக்ஸில் 1 2 3 எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே பி வந்து ஈவன் நேச்சுரல் நம்பர். அப்போ இங்கே பி வந்து அந்த ஏங்கிற செட்டோட சப்செட்டு. இங்கே பிங்கிறது ஏங்கிற செட்டோட சப்செட்டு. ஏன்னா இங்கே 2 4 அதோட சப்செட்டு. அப்போ இங்கே அதை நீ ப்ராப்பர்ட்டி வச்சு டக்குன்னு சொல்லி, இதெல்லாம் பெரிய பல இது இன்ஃபினிட் செட்டு, இதெல்லாமே நம்மளை எழுத முடியும். இந்த இடத்துல தான் ப்ராப்பர்ட்டிஸ் உனக்கு தேவை. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுற, நீ ப்ராப்பர்ட்டி வச்சே சொல்லிடலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ பிங்கிறது இங்கே சின்ன செட்டு, ஏங்கிறது பெரிய செட். அப்போ இன்டர்செக்ட் பண்ணால் என்ன வரும்? சின்ன செட்டு தான் வரும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது? இங்கே பி. சரியா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தோடது பாரு, பை யூசிங் ப்ராப்பர்ட்டி ஏ இஸ் அ சப்செட் ஆஃப், இல்லை இது நான் ப்ராப்பர்ட்டி எழுதுறேன். சரியா? இந்த இது குழப்பிக்காது. ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி, தென் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ. சிமிலர்லி பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ, தென் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி. ஹியர் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி, பிகாஸ் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. ஏன்னா பிங்கிறது ஈவன் நேச்சுரல் நம்பர், ஏங்கிறது நேச்சுரல் நம்பர். அப்போ பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ, தென் இங்கே இந்த இடத்துல என்னது? பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ, தென் ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணுறப்போ என்ன வரப்போகுது உனக்கு? பி தான் ஆன்சராக வந்திருக்கு. சூப்பரா? ஓகே. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பாரு, ஏ இன்டர்செக்ஷன் சி. இதுவும் அதே மாதிரி தான் பாரு. ஏ வந்து அதே மாதிரி நேச்சுரல் நம்பர், சி வந்து ஆட் நேச்சுரல் நம்பர். இங்கே நீயே சொல்லிடலாம். ஆட் நேச்சுரல் நம்பர்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னு என்ன சொல்லுவேன்? 3, சரியா, 5 7 9 11 13, இந்த மாதிரி போகிறது 15, இந்த மாதிரி போகிறது ஆட் நேச்சுரல் நம்பர். சரியா? இது வந்து நேச்சுரல் நம்பர் 1 2 3 எல்லாமே இருக்கும். சரியா? அப்போ இங்கே என்னது? சியும் சப்செட் ஆஃப் ஏ தான். சரியா? சியும் சப்செட் ஆஃப் ஏ தான். அப்போ சி இன்டர்செக்ஷன் ஏ என்ன வரும்? கண்டிப்பாக சரி, ஏ சி இன்டர்செக்ஷன் ஏனாலும் சி தான் வரப்போது. ஏ இன்டர்செக்ஷன் அது ஏன்னா கம்யூட்டேட்டிவ், அதுவும் நம்ம படிச்சிருப்போம் ப்ராப்பர்ட்டி. சரியா? ஏ இன்டர்செக்ஷன் சி என்னது உனக்கு? கண்டிப்பாக சி தான். சரியா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி என்ன பாரு? சி, பிகாஸ் சி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. சரி, அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம். சரியா? தேர்ட் ப்ராப்ளம் பாரு, ஏ இன்டர்செக்ஷன் டி. நல்லா பார்த்துக்கோ. தேர்ட் ப்ராப்ளம், எக்ஸ் வந்து ஏ வந்து எப்போவுமே அதே மாதிரி நேச்சுரல் நம்பரு, டி வந்து ப்ரைம் நம்பர். என்னங்க ப்ரைம் நம்பர்? ப்ரைம் நம்பர்னால் என்ன? சரியா? ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர், சரியா, அந்த நம்பரால் மட்டுமே வகுப்படும். சரியா? தட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை தட் நம்பர் அண்டு 1. சரியா? அந்த நம்பராலையும் 1ஆல் மட்டுமே டிவைட் ஆகக்கூடிய அந்த நம்பர் மட்டும்தான் ப்ரைம் நம்பர். அதுக்கு வேறு எந்த ஃபேக்டருமே இருக்காது. சரியா? எந்த ஃபேக்டருமே இருக்காது. அந்த நம்பர்ஸ் தான் ப்ரைம் நம்பர்ஸ். சரியா? ப்ரைம் நம்பர்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2, சரியா, 3 5 7, சரியா, 11, சரியா, 13, அதுக்கப்புறம் 17, இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ். இதுக்கெல்லாமே அதுதான், வேறு எந்த டேபிள்லையுமே அது வராது. சரியா? அந்தந்த டேபிளில் மட்டும்தான் வரும். அதுவும் அதோட ஃபஸ்ட்டு மல்டிபிளில் மட்டும்தான் வரும், வேறு எதுலேயுமே வராது. அப்போ 1 வந்து ப்ரைம் நம்பரான்னு கேட்டால் 1 ப்ரைம் நம்பர் கிடையாது. இதுதான் 1ஓட யூனிட்டியோட பியூட்டி. 1 வந்து நெய்தர் காம்போசிட் நார் ப்ரைம். சரியா? காம்போசிட் நம்பர்னால் அதுக்கு ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதுக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்கும். சரியா? இது ப்ரைம் நம்பர்னால் 2 3 5 7 11 இதெல்லாம் தான், 13 இதெல்லாம் தான் ப்ரைம் நம்பர்ஸ். இந்த மாதிரி ஆர்டரில் போகும். சரியா? சரி. அப்போ இந்த ப்ரைம் நம்பர் என்னது? அதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் டி, ஏ வந்து நேச்சுரல் நம்பர், ப்ரைம் நம்பர் வந்து சப்செட்டு. ஏன்னா ப்ரைம் நம்பர் சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் தான். சரியா? ப்ரைம் நம்பர் பாசிட்டிவில் மட்டும்தான் ப்ரைம் நம்பரே இருக்குது. ப்ரைம் நம்பர் வந்து சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் தான். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் டி என்னது? டி தான். தேர்ட் ப்ராப்ளம் பாரு, டி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ, தேர்ஃபோர் ஏ இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு டி. அவ்வளோதான். இப்போ ஃபிஃப்த்து ப்ராப்ளம் கொஞ்சம்
கொஞ்சம் இதை விட லைட்டாக அட்வான்ஸு சப் ப்ராப்ளம். அதனால் அது நான் அந்த செட் சிவே உங்களுக்காக கொஞ்சம் எழுதியே நான் போட்டிருக்கேன். பி இன்டர்செக்ஷன் டி, இது நல்லா கவனிச்சுக்கோ. பி இன்டர்செக்ஷன் டி பாரு. பி வந்து ஈவன் நேச்சுரல் நம்பர், சரியா? டி வந்து ப்ரைம் நம்பர், சரியா? பி வந்து என்னது? ஈவன் நேச்சுரல் நம்பரு, சரியா? டி வந்து ப்ரைம் நம்பர், சரியா? இல்லையா? ஆமாம், ஃபோர்த் எழுதிருக்கோம், ஃபிஃப்த் எழுதிட்டேன். சரி, ஃபிஃப்த் ப்ராப்ளம் பார்த்துக்கோ. அடுத்தது ஃபோர்த், அதுக்கு அடுத்தது எழுதிட்டேன் ஃபோர்த்து, சாரி. சரி, ஃபிஃப்த் ப்ராப்ளம் தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். பி இன்டர்செக்ஷன் டி. பி பாரு ஈவன் நேச்சுரல் நம்பரு, டி வந்து ப்ரைம் நம்பர். ஈவன் நேச்சுரல் நம்பர், டி ப்ரைம் நம்பர். நல்ல ஒரு பியூட்டி மேத்தமெட்டிக்ஸில் ஒரு பியூட்டி என்னென்னா, ஒரே ஒரு, சரியா, ப்ரைம் நம்பரில் ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான் இருக்குது. அந்த ப்ரைம் நம்பர் 2 மட்டும்தான். வேறு எந்த ப்ரைம் நம்பருமே ஈவன் கிடையாது. பிகாஸ் வேறு ஏதாவது ஒரு ப்ரைம் நம்பர் ஈவனாக இருந்ததுன்னா அது ப்ரைம் நம்பராகவே இருக்க முடியாது. ஏன்னா வேறு ஏதாவது ஒரு ப்ரைம் நம்பர் ஈவன் நம்பராக இருந்தால் டிவிசிபிள் பை 2 ஆயிரும். ஒரு நம்பர் அந்த நம்பராலும் அந்த 1ஆல் மட்டுமே டிவிசிபிள் ஆனால் மட்டும், அது மட்டுமே அதுக்கு ஃபேக்டராக இருந்தால் மட்டும்தான் அது ப்ரைம் நம்பரே, சரியா? அது சப்போஸ் அது 2ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அது என்னது? ப்ரைம் நம்பரே கிடையாது. அப்போ ஈவன் ப்ரைம் நம்பர் வந்து மேத்தமெட்டிக்ஸ்லேயே, நம்பர் தியரியிலேயே ஒரே ஒன்று தான் இருக்குது, அது 2 மட்டும்தான், சரியா? அப்போது இங்கே பாரு இங்கே இதுதான் பி இன்டர்செக்ஷன் டி, சரியா? இப்போ பி இன்டர்செக்ஷன் டி தான் நான் சொல்ல போகிறேன். பி இன்டர்செக்ஷன் டி. பி பாரு 2 4 6 8 10. ஏன் பி 2 4? அது வந்து ஈவன் நேச்சுரல் நம்பர். டி பாரு ப்ரைம் நம்பர். 2 3 5 7 11 13 அடுத்தது 70 அந்த மாதிரி போகும், சரியா? இதில் ரெண்டுலேயுமே இன்டர்செக்ட் ஆகிறது 2 மட்டும் தான். ஏன் தெரியுமா? ஈவன் ப்ரைம் நம்பர்னால அது 2 மட்டும் தான். வேறு எந்த ப்ரைம் நம்பரும் ஈவன் இல்லை. இப்போ இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ப்ரைம் நம்பர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைமன் ஹைப்போதிசிஸே அதுதான். சார் மைக்கேல் அட்டியா அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரி, $1 மில்லியன் ப்ராப்ளம், அதெல்லாம் 7 மில்லியன் ப்ராப்ளம், $7 மில்லியன், அதாவது 7 மில்லியம் ப்ரைஸ் ப்ராப்ளம்னு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனு, யங் மில்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் மாஸ்கேப், அந்த மாதிரி. அதில் ரைமன் ஹைப்போதிசிஸ் ஒன்று, சரியா? அதுக்கு ப்ரூஃப் எழுதிட்டாங்க, சரியா? அப்புறம் பாயின்கார் கான்ஜெக்டருக்கு அதுக்கும் ப்ரூஃப் எழுதியிருக்காங்க, சரியா? அந்த ப்ராப்ளம், அந்த ரைமன் ஹைப்போதிசிஸே ப்ரைம் நம்பரை இது பண்ணுற ப்ராப்ளம் தான், சரியா? அதான் இத்தனை காலம் எத்தனையோ ப்ரைம் நம்பர் கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, தேடிட்டே இருக்காங்க ப்ரைம் நம்பர்ஸை. ஆனாலும் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் வந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் வந்த எல்லா ப்ரைம் நம்பர்ஸுமே ஆடாக தான் வந்திருக்கு. ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் 2 மட்டும்தான் ஈவனாக இருக்குது. வேறு எந்த ப்ரைம் நம்பர் ஈவனாக இல்லை. அப்படி ஈவனாக இருக்கவும் இருக்காது. இருந்ததுன்னா அது 2ஆல் டிவிசிபிள் ஆயிரும். அப்போ ப்ரைம் நம்பராக இருக்க முடியாது. அதனால் சரியா, அப்போ இது ரெண்டுக்கும் இப்போ ஓகே, இதெல்லாம் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ், இதெல்லாம் விட்ருங்க. இப்போ இங்கே வரலாம். சரி, பி இன்டர்செக்ஷன் டி. ஏன்னா பி வந்து ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸு, டி வந்துட்டு வந்து என்னது? ப்ரைம் நம்பர். இப்போ இது ரெண்டுக்குமே இன்டர்செக்ட் ஆகிறது 2 மட்டும்தான். அதனால் 2 எழுதிட்டேன். இது நம்ம இப்படி போட்டே எழுத வேண்டாம். நல்ல கான்செப்ட் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி எழுதியிருக்கேன். அது ரோஸ்டர் ஃபார்மில் எழுதி. இல்லை கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா நீங்களே டேரெக்டாக எழுதலாம். ஓகே, ஃபைன். சரி, அடுத்து பாரு ஃபோர்த்து ப்ராப்ளம். இந்த இடத்துல மாற்றி எழுதாங்க. ஃபோர்த்து ப்ராப்ளம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? ஃபோர்த்து ப்ராப்ளம் என்ன சொல்லுது பாரு. பி இன்டர்செக்ஷன் சி. பாரு, பி இஸ் அ ஈவன் நேச்சுரல் நம்பர். ஓகே, டி இஸ் அ, சரி, பி இன்டர்செக்ஷன் சி. சி இஸ் அ ஆட் நேச்சுரல் நம்பர். நீ இங்கேயே சொல்லிடலாம், சரியா? பி இஸ் அ ஈவன் நேச்சுரல் நம்பருங்க, சி வந்து ஆட் நேச்சுரல் நம்பரு. ரெண்டுமே டிஸ்ஜாயிண்ட் செட்டு, சரியா? ஈவன் நேச்சுரல் நம்பர்னால் 2 4 6 8 10 அந்த இதில் போகும். ஆட் நேச்சுரல் நம்பர்னால் 3 5 7 9 11 அந்த ஆர்டரில் போகும். இது ரெண்டு செட்டுக்குமே சம்மந்தமே இல்லை. இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணால் என்ன வரும்? அவ்வளோதான், நில் செட்டு. நீயே சொல்லிடலாம். அதை தான் நான் எழுதியிருக்கேன். சரி, புரியாத குழந்தைங்களும் இருப்பாங்க, அதனால் சரி நான் அதை எடுத்து எழுதியிருக்கேன், சரியா? பிங்கிறது 2 4 6 8 அந்த ஆர்டரில், இன்ஃபினிட்டி 3 5 7 9 11 அந்த அதில். பி இன்டர்செக்ஷன் ஏதாவது காமனாக இருக்குது, ரெண்டுமே டிஸ்ஜாயிண்ட் செட். அப்போ இன்டர்செக்ட் பண்ண என்ன வரும்? நில் செட். அவ்வளோதான், முடிஞ்சது, அவ்வளோதான். அடுத்து 6th ப்ராப்ளம். 5th ப்ராப்ளம் 6th ப்ராப்ளம் இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? 6th ப்ராப்ளம். சி இன்டர்செக்ஷன் டி, சரியா? சி பாரு ஆட் நேச்சுரல் நம்பர், டி வந்து ப்ரைம் நம்பர். அவ்வளோ. இங்கேயும் அந்த 4th ப்ராப்ளத்தோட இது 4th இல்லை 5th ப்ராப்ளத்தோட இதை வச்சே நீ 6th ப்ராப்ளத்தையும் சொல்லிடலாம். ஏன் சொல்லலாம் தெரியுமா? ஒரே ஒரு ஈவன் இதுதான் இருக்குதுன்னு சொன்னேன், ஈவன் ப்ரைம் நம்பர் தான் இருக்குது சொன்னேன். மற்றது எல்லாமே ஆடுன்னு சொல்லிட்டேன். சி வந்து ஆடு நேச்சுரல் நம்பரு, சரியா? அப்போ இது வந்து ப்ரைம் நம்பரு, சரியா? இது வந்து என்னது? டி வந்து ப்ரைம் நம்பர். அப்போ கண்டிப்பாக மற்ற எல்லா ப்ரைம் நம்பருமே ஆட் நம்பர்ஸோட இதில் தான் வரும். அப்போ நம்ம என்னென்னு எழுதிடலாம்? ப்ரைம் நம்பர் கிரேட்டர் தென் 2ன்னு எழுதிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. அப்போ சி இன்டர்செக்ஷன் டி வந்து ப்ரைம் நம்பர் கிரேட்டர் தென் 2, அவ்வளோதான். அது மட்டும்தான், அவ்வளோதான். பாரு, சரி, இந்த பேர் இங்கே தானே, சரி. சி இன்டர்செக்ஷன் டி என்னது? 3 5 7 9 11 13 அந்த இது. அப்போ இந்த இது நம்ம இப்போ செட் பில்டர் ஃபார்ம்லன்னா சி இது எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் கிரேட்டர் தென் 2, அவ்வளோதான். 2க்கு மேலே இருக்க எல்லா ப்ரைம் நம்பரும், ஏன்னா ஆட் நம்பர் எல்லாமே ப்ரைம் தான், சரியா? ப்ரைம் நம்பர் எல்லாமே ஆடு தான்,
சரியா? அதனால் 2க்கு மேலே இருக்க எல்லா இதுவுமே வந்துட்டு இந்த செட்டுக்குள்ளே வந்துடும். ஓகே ஃபைன். சரி, அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் இது கொஞ்சம் டெக்னிக்கலான ப்ராப்ளம். 7th ப்ராப்ளம் வந்துட்டு கொஞ்சம் அதனால தான் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நல்லா இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா ஒர்த்து, அவ்வளோதான். சரியா? ஓகே ஃபைன். அடுத்து வந்துட்டு 8th ப்ராப்ளம் பார்ப்போம். சரியா? இதெல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம் எல்லாமே நல்ல ப்ராப்ளம்ஸ் தான். சரியா? மற்ற ஈஸியான ப்ராப்ளம்ஸ் பூரா உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கங்க, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டுமே மேக்ஸ் வரும். எவ்வளவு நீங்கள் வீடியோ பார்த்தாலும், எவ்வளவு தியரி பார்த்தாலும் பேனாவை கையில் பிடிக்கணும். சரியா? பேனாவை கையில் பிடிச்சி நோட் எடுத்து நம்ம உட்காந்து எழுதணும். ஏன் எதுக்குன்னு கேட்டு எழுதிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து மேக்ஸ் வரும். சரியா? சரி, ஓகே. 8th ப்ராப்ளம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் பாரு, ஃபஸ்ட்டு இது மட்டும் தான் எழுதியிருக்கேன். செகண்ட் இதோட உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். அது நீங்கள் தான் பண்ணணும். சரியா? அது இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இது பாரு. ஃபஸ்ட்டு இது கேள்வி மட்டும் நான் படிக்கிறேன். சரியா? ஏன்னு ஒரு செட் இருக்குது, 1 2 3 4. பிங்கிற ஒரு செட் இருக்குது, எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் அண்டு எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. சரியா? அப்போ ஏங்கிற செட்டில் 1 2 3 4 இருக்குது. பிங்கிற செட்டில் வந்து 4க்கு மேலே இருக்கிறது இருக்குது, ஆனால் 6 வரைக்கும். சரியா? அப்போ பிங்கிற செட்டில் எனக்கு 4 5 6 இருக்குது. சரியா? 4 ஈக்குவல் டு 4 அந்த இப்படி போட்டு கிரேட்டர் தென் போட்டு கீழே கோடு போட்டால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு படிக்கணும். அது ஈக்குவல் டு அதுக்கும் சமம், 4ம் இல்லை உள்ளடங்குதுன்னு அர்த்தம். 4 5 6 இருக்குது இதில் பிங்கிற செட்டில். ஏங்கிற செட்டில் 1 2 3 4 இருக்குது. இது ரெண்டுமே வந்து டிஸ்ஜாயிண்ட் செட்டானா கிடையாது. டிஸ்ஜாயிண்ட் செட்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. என்ன டெஸ்ட்டுன்னு தெரியுமா? ரெண்டையுமே இன்டர்செக்ட் பண்ணணும். இன்டர்செக்ட் பண்ணால் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா டிஸ்ஜாயிண்ட் செட் கிடையாது. இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுது. 4 வரை ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷனாக இருக்குது. அப்போ இது டிஸ்ஜாயிண்ட் செட் கிடையாது. இட் இஸ் நாட் அ சொல்யூஷன் எழுதுற மாதிரி. இட் இஸ் நாட் அ டிஸ்ஜாயிண்ட் செட் பிகாஸ், சரியா, 4 இஸ் ப்ரெசன்ட் இன் போத் செட். அப்போ அது இன்டர்செக்ஷன் இருக்குது. அதனால் இது டிஸ்ஜாயிண்ட் செட் கிடையாது. இதில் சப் ப்ராப்ளம் 8th சப் ப்ராப்ளம் 2nd 3rd ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். வரலைன்னா எந்த ப்ராப்ளம் வரலையோ நீங்கள் சொல்லுங்கள், அந்த ப்ராப்ளம் நானே சொல்யூஷன் கொடுத்துறேன். ஆனால் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாமல் கேட்க வேண்டாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வரும். புரிஞ்சுது, கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா கட்டாயம் நம்ம போட்டுடலாம். சரியா? அடுத்த 9th ப்ராப்ளமும் ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். அந்த 9th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 10th ப்ராப்ளம். அடுத்து நான் இப்போ அந்த 10th ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த 10th ப்ராப்ளத்தோட இது பேஸ் பண்ணி வரும். சரியா? அந்த 9th ப்ராப்ளம் அது நான் 10th ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? 10th ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி, சரியா, அண்ட் ஒய் ஈக்குவல் டு எஃபிடிஜி கொடுத்துட்டான். சரியா? ஃபைன் எக்ஸ். இது டிஃபரன்ஸோட ப்ராப்ளம். அந்த 10th ப்ராப்ளமும் அந்த டிஃபரன்ஸோட, அந்த 9th ப்ராப்ளமும் இந்த டிஃபரன்ஸோட ப்ராப்ளம் தான். இந்த 10th ப்ராப்ளம் நான் இது பண்ணிடுறேன். 9th ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 9th ப்ராப்ளம் நம்பர்ஸை வச்சு தான் அந்த டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ இந்த ப்ராப்ளம் 10th ப்ராப்ளத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் 9th ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணி கண்டிப்பாக ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? சரி, ஓகே. 10th ப்ராப்ளம். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி, சரியா, ஒய் ஈக்குவல் டு எஃபிடிஜி, ஃபைன் எக்ஸ் மைனஸ் ஒய். சரியா? எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸிலிருந்து ஒய்யை மைனஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எக்ஸில் இருக்க எலமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதணும். அதுதான் வந்து அதோட டெஃபினேஷன். ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? அந்த எலமெண்ட் வந்து பிலாங்கிங் டு எக்ஸாக மட்டும் இருக்கணும். சரியா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் என்னன்னு பாரு. பி போயிடும், டி போயிடும். சரி, ஏபிசிடி இருக்குது, அங்கே எஃபிடிஜி இருக்குது. பியும் போயிடும், டியும் போயிடும். எக்ஸ் மைனஸ் ஒய். இதில் எஃப்ஜி இருக்குது, அதை நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. பிலாங்கிங் டு எக்ஸாக மட்டும் தான் இருக்கணும். அதான் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட டெஃபினேஷன். சரியா? அப்போ என்னது மிச்சம் இருக்குது, பியும் போயிடுச்சு, டியும் போயிடுச்சு. அப்போ என்ன இருக்கும்? ஏசி மட்டும் இருக்கும். அவ்வளோ, எக்ஸ் மைனஸ் ஒய் ஏசி, அவ்வளோ முடிஞ்சது. சரி, அடுத்தது ஒய் மைனஸ் எக்ஸ். சரி, ஒய் மைனஸ் எக்ஸ். ஒய் மைனஸ் பாரு, ஒய்யில் வந்து எக்ஸை மைனஸ் பண்ணுறேன். பி போயிடும், டி போயிடும். அப்போ எஃப்ஜி இருக்கும். அவ்வளோதான். சரியா? எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய், அவ்வளோ சிம்பிள் ப்ராப்ளம். எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய், ஏபிசிடி இருக்குது, எஃபிடிஜி இருக்குது. சரியா? பியும் டியும், அவ்வளோதான். பியும் டியும் தான் இன்டர்செக்ட் ஆகுது. அவ்வளோ, இதெல்லாமே உங்களுக்கே தெரியும் இருந்தால் ஓகே ஃபைன். சரி, இந்த ப்ராப்ளம் வந்து இதே மாதிரி அந்த ஒரு டெக்னிக்கலாக ஒரு ப்ராப்ளம் 7th ப்ராப்ளம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சிமிலர் ஒரு கொஞ்சம் நாலேஜை பயன்படுத்துகிற கான்செப்சுவலாக ஒரு நல்ல ப்ராப்ளம் தான். பார்க்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் நல்ல ப்ராப்ளம். என்னோடய ஆன்சர்ஸை மட்டும் தயவுசெய்து படிக்காதீங்க. கொஸ்டினை படிக்கிறேன், கொஸ்டினை ரசிங்க, அதுக்கப்புறம் அந்த ஆன்சர்ஸை படிக்கலாம். அப்போ தான் அதோட அந்த பியூட்டி உங்களுக்கு தெரியும். சரியா? சரி, இஃப், சரியா, R is a set of real numbers and Q is a set of rational numbers, then what is R minus Q? சரி, இதான் கேள்வி. ஆறுங்கிறது செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் -∞ to +∞ வரைக்கும் இருக்குது. எல்லா நம்பர்ஸுமே இர்ரேஷ்னல், ரேஷ்னல், நேச்சுரல், ஹோல் நம்பர், சரியா, எக்ஸப்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அவ்வளோதான்.
சரியா? மற்ற எல்லா நம்பர்ஸுமே இன்டிஜர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ரியல் நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்குது. சரியா? ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் இன்டிஜர்ஸ், நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் இது எல்லாத்தையுமே கொண்டது தான் வந்து ரேஷ்னல் நம்பர். P/Q ஃபார்மில் இருக்கும். சரியா? அதாவது இப்போ அதாவது ரியல் நம்பர் மைனஸ் ரேஷ்னல் நம்பர் மிச்சம் எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறதா கேள்வி. இது அந்த நம்பர் சிஸ்டம் கரெக்டாக தெரிஞ்சவன் டக்குன்னு ஒரு பாயிண்டில் டக்குன்னு சொல்லிடுவான், சார் இர்ரேஷ்னல் நம்பர் தான் சார் வரும். ஏன்னா இர்ரேஷ்னல் நம்பர் தான் இதில் வராது. சரியா? இர்ரேஷ்னல் நம்பர்னால் என்ன? √2, √3, √5, √2 அந்த ரேடிக்கல்ஸ்குள்ளே எது வந்தாலும் அதெல்லாம் இர்ரேஷ்னல். அதே மாதிரி பை இஸ் இர்ரேஷ்னல். சரியா? இதெல்லாம் தான் இர்ரேஷ்னல் நம்பர். சரியா? இர்ரேஷ்னல் நம்பருக்கான எக்ஸாம்பிள் இதுதான். சரியா? அப்போது இப்போ பாரு நல்லா அந்த இதுதான். இப்போ ரியல் நம்பர்லேருந்து ரேஷ்னல் நம்பர் என்ன மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கும்? இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இஃப் ஆர் இஸ் அதாவது சொல்யூஷன் பாரு. இஃப் ஆர் இஸ் அ செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், NOSனா நம்பர்ஸ், அண்ட் Q இஸ் த செட் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ், தென் R minus Q which is equal to T. Tங்கிறது இர்ரேஷ்னல் நம்பரோட நோட்டேஷன். T வேர் T இஸ் a இர்ரேஷ்னல் நம்பர். பார்த்தியா? அந்த நம்பர் சிஸ்டம் தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டால் டக்குன்னு அடிச்சிடலாம். சரியா? அவ்வளோதான். சரி, ஓகே. ரெண்டாவது முடிஞ்சுது. இந்த கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து 12th கொஸ்டின். சரியா? லாஸ்ட் கொஸ்டின் அவ்வளோதான். இதோட செஷன் முடிச்சுக்கலாம். போதும். லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, சரி. ஸ்டேட் வெதர் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். சரியா? இதில் கொடுத்துருக்க இது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் 1, 2 மட்டும்தான் போட்டிருக்கேன். சரியா? 3, 4 உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே, சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இது பாரு, 2, 3, 4, 5 அண்டு 3, 6 இந்த 2 செட்டு கொடுக்கும். ஆர் டிஸ்ஜாயின்ட் செட்டுன்னு கேட்டிருக்கான். இது டிஸ்ஜாயின்ட் செட்டா? அவ்வளோதான். நான் அப்படியே சொல்லி கொடுத்த ஒரு டெஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன், டிஸ்ஜாயின்ட் செட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்டர்செக்ட் எடுக்கணும். சரியா? இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணு, இன்டர்செக்ட் ஆகும். 3ங்கிறது இன்டர்செக்ஷனாக இருக்கும். அப்போ அது டிஸ்ஜாயின்ட் செட் கிடையாது. திஸ் இஸ் நாட் அ டிஸ்ஜாயின்ட் செட். அடுத்தது பாரு, செகண்ட் ப்ராப்ளம் பாரு, AEIOU. சரியா? ABCD ஆர் டிஸ்ஜாயின்ட் செட் கேட்டிருக்கான். இது 2 இன்டர்செக்ஷன் எடு. ரெண்டுக்குமே இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இது டிஸ்ஜாயின்ட் செட்டா? கிடையாது. அப்போ இது வந்து டிஸ்டன்ஸுக்கு கிடையாது. இது ஆர் டிஸ்டன்ஸ் செட் இல்லை, ரெண்டுமே டிஸ்டன்ஸ் செட்டு கிடையாது. நாட் அ டிஸ்டன்ஸ் செட். ஓகே. அடுத்த தேர்டு பாரு, 2, 6, 10, 14, 3, 7, 11, 15 ஆர் டிஸ்டன்ஸ் செட்டான்னு கேட்டிருக்கான். இது உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். அதுவும் இது ரெண்டுக்குமே நான் ஆன்சர் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு இதாக இருக்காது. அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வராத பட்சத்துக்கு நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக ஷோராக அதுக்காக நான் வீடியோ போடுறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? அதாவது நம்ம கரெக்டாக போடுறோம், கரெக்டாக போடலாம் மேட்ரு இல்லை. நம்ம ட்ரை பண்ணுறோம். சரியா? ட்ரை பண்ணுறது தான் அங்கே மேட்ரு. சரியா? நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். மேத்தமெட்டிக்ஸ் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் அது வரும் நமக்கு. சரியா? இல்லை நான் எவ்வளோ வீடியோ பார்த்தாலும் வராது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே, ஃபைன். சரியா? இன்றைக்கி இந்த செஷன் போதும். சரியா? அடுத்ததில் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது 1.5 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது இன்னும் எல்லாமே வரதெல்லாமே ப்ராப்ளம் பேஸ்டாக தான் இருக்கும். அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் ப்ராப்ளத்தோட ஒரு இது இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது தெரிஞ்சிருச்சுன்னு வையேன், செட்டில் நம்ம ரியல் டைமில் அப்ளை பண்ண தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். சரியா? அந்த இது இருக்குது. அது மட்டும் தனியாக பார்த்துக்கலாம். அடுத்தது காம்ப்ளிமெண்ட்டும் அடுத்ததும் அடுத்த செஷனில் பார்த்துக்கலாம். நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? நாளைக்கு நாளான்னைக்குள்ளார செட்ஸ் முடிஞ்சிடும். அடுத்து ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் நம்ம போயிடலாம். சரியா? அதே மாதிரி இந்த இதை என்னங்கிறது கொஞ்சம் அந்த முன்னாடி வீடியோலாம் பார்க்காதவங்க அதுவும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, நான் அடுத்த இதில் பார்ப்போம். சரி, இன்றைக்கி போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.